2026 தேர்தலில் நிச்சயமாக களம் காண்பிக்கலாம் தமிழக வெற்றி கழகம். அந்த மாதிரி 100% எங்களால் சொல்ல முடியாது. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. 100% அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. 50% நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஆட்சி அடுத்த 2031 அதில் அப்போ வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். 50% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா 50% நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம் களத்தில். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் மேலே ஏறி வர முடியும். அதுக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் வந்து இவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் என் மக்களுக்காக நான் நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்காக வந்திருக்காரு. ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்குது, அந்த கட்சி செய்கிற அந்த கட்சியோட கொள்கையும் அந்த கட்சியில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்கள பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க பின்னாடி போகிறீங்க. உங்களோட அப்பா அம்மா, உங்களோட தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து இந்த கட்சியில் இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா பின்னாடி போகிறீங்கன்னா நாங்கள் தற்குறி கிடையாது, நீங்கள் தான் தற்குறி. நாங்கள் அணில் குஞ்சுகளாகவே இருந்துட்டு போகிறோம். நாங்கள் ஃபேன் பேஸில் நாங்கள் அணில் குஞ்சு, நான் தற்குறியாகவே இருந்துட்டு போகிறேனே. அவர் நல்லது செய்ய வந்திருக்காரு ஒரு மனுஷன். அவர் பற்றி ஏதாச்சும் பேச வந்தாலும் கூட நீங்கள்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இப்படி சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல வந்தால் சின்ன பசங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணுறது. அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களால முடியல. நீங்களாம் சின்ன பசங்க, இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் ஃபேன்ஸ் தான், இது வந்து ஓட்டா மாறாது. எப்படி ஓட்டா மாறாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு நான் போட போகிறேன், தளபதிக்கு தான் போடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஓட்டு இருக்குது. நீங்களாம் அதை டிசைட் பண்ணக்கூடாதுல்ல, நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் யாரும் அதை டிசைட் பண்ணக்கூடாது. அதுதான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு கிடையாது.